إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்ல நாயனின் வற்றார் பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாம் மிகவும் வெப்பம் மிகுந்த ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கோடை வெயில் மிகவும் சுட்டரிக்கக்கூடிய ஒரு பருவ காலத்திலே நாம் இருக்கின்றோம். பல்வேறு நோயாளிகள், விவசாயத்துறையை சார்ந்தவர்கள், இன்னும் மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான நிலத்தடி நீர், குடிநீர் போன்றவைகளெல்லாம் மிகப்பெரிய பல ஊர்களில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழலில் நாம் வாழ்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த கோடை வெயில் என்பது நமக்கு மார்க்க ரீதியாக பல்வேறு பாடங்களையும் படிப்பினைகளையும் இது பொதிந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடை வெப்பத்தையும் நரகத்தையும் சேர்த்து நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்ன ஷித்தத்தல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம், கடுமையான சூடு என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்றாகும். இது மறைவான விஷயம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அல்லதீன யூமினூன பில் கைப், அவர்கள் மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த மறைவான விஷயங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கடுமையான வெப்பம் என்பது நரகத்தினுடைய மூச்சு காற்றாகும். நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டது, இறைவா, எண்ணில் ஒரு பகுதி மற்றொரு பகுதியை சாப்பிட்டு விட்டது என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நரகத்திற்கு 2 மூச்சு விடுவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அனுபவிக்கின்ற கடுமையான சூடும், நீங்கள் அனுபவிக்கின்ற கடுமையான அந்த குளிரும் நரகத்தினுடைய மூச்சு காற்றில் இருந்து ஏற்படக்கூடியதுதான் என்று நமக்கு சொன்னார்கள். அப்போ இந்த நாம் கடுமையான வெப்பத்தை அனுபவிக்கக்கூடிய நாம், இந்த உலகத்தில் இந்த சூட்டினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை, துயரங்களை சந்திக்கக்கூடிய நாம், இதிலிருந்து நரகத்தை பற்றி பாடம் படிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களில் நமக்கு நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றார். நரகம் என்பது ஏதோ நாம் கேள்விப்படுகின்ற செய்திகளில் ஒரு கட்டுக்கதை என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஒரு மூமின் அவ்வாறு நினைத்தால் நிச்சயமாக அவன் இறை மறுப்பாளனாக மாறிவிடுவான். நம்முடைய மரணத்திற்கு பிறகு தீயவர்கள் நரகத்தை சந்திக்கவிருக்கின்றார்கள்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது? வகூதுஹ அன்னாஸு வல் ஹிஜாரா. அந்த நரகத்தினுடைய எரிபொருள், நரகத்திற்கு விறகாக அல்லாஹ் பயன்படுத்துவது, நரகத்தினுடைய எரிபொருளாக அல்லாஹ் பயன்படுத்துவது மனிதர்களையும் கற்களையும் தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நரகத்திற்கு காவலாளிகளாக அல்லாஹ் மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கின்றான். அந்த மலக்குமார்கள் எப்படிப்பட்டவர்கள்? அலைஹா குலாலும் ஷிதாத். அந்த நரகத்தினுடைய காவலர்களாக கடின சித்தம் வாய்ந்த கல் நெஞ்சம் கொண்ட வானவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களிடம் எவ்வளவு கெஞ்சினாலும் எவ்வளவு கதறினாலும் அவர்களுக்கு இரக்கம் என்பதை ஏற்படாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அவ்வாறு தான் அவர்களை படைத்திருக்கின்றான். லா யஸூன அல்லாஹ மா அமரஹு. அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளையிட்டதில் அவர்கள் மாறுகின்றோம். குளிர்காலத்திற்கென்று ஒரு சட்டை ஆடைகளை அணிகின்றோம். ஆனால் நரகத்தில் ஆடையே நெருப்பு. அங்கே இறை மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹ்வை மறுத்து வாழ்ந்தவர்களுக்கு நெருப்பாதான ஆடைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஒய்சப்பு மின் ஃபௌகி ரூஸிஹிமுல் ஹமீம். அவர்களின் தலைகளின் மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும். அப்படியே கொதிக்கக்கூடிய நீர் ஊற்றப்படும் பொழுது யுஸ்ஹரு பிஹி மாஃபி புத்தூனியும் வல் ஜுலூத். அவர்களின் வயிறுகளில் உள்ளவையும் அவர்களின் தோள்களும் கருகும். வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். அவர்களுக்கு பெரிய சுத்தியலால் ஆன, பெரிய சுத்தியலுக்கு சம்மட்டி என்று சொல்வார்கள், அவர்களுக்கு பெரிய சம்மட்டிகளாலான அடிகளும் அங்கே இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடிய நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். நரகவாதி நரகத்திலே விழுந்து விடும் பொழுது அந்த நரகம் அவனுடைய தோள்களை அப்படியே கரித்து விடும். அல்லாஹ் கூறுகின்றான், குல்லமா நலிஜ ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா லியதூகுல் அதாப். அவர்கள் வேதனையை சுவைக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் நாம் வேறு தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் நரகத்தை பற்றி சொல்கின்றான். நரகவாதிகளுக்குரிய உணவை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான், இந்த ஷஜரத்துல் ஸக்கூம் தஆமுல் அஸீம். ஸக்கூம் மரம்தான் பாவிகளுக்குரிய உணவாகும். ஸக்கூம் மரம் என்றால் எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இன்னஹா தஹ்ருஜு மின் அஸ்லில் ஜஹீம். அது நரகத்தின் அடிப்புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு மரம். நரகம் என்றாலே பயங்கரமான சூடு, பயங்கரமான வெப்பம், நெருப்பு. அந்த நெருப்பினுடைய அடிப்புறத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய மரம் தான் ஷஜரத்துல் ஸக்கூம் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன கத்ரத்தம் மின் ஸக்கூம். ஸக்கூம் மரத்தினுடைய ஒரு துளி, ஸக்கூம் மரத்தினுடைய ஒரு துளி லவ் குத்திரத் ஃபி தாரி துன்யா, இந்த உலகத்தில் அது விழுந்துவிடும் என்றால், ல அஃஸதத் அலா அஹ்லி துன்யா மஆயிஷத், இந்த உலக மக்கள் அனைவருடைய வாழ்க்கையையும் அது பாழ்படுத்திவிடும். ஸக்கூம் மரத்தினுடைய அந்த ஒரு துளி தற்பொழுது இந்த உலகத்தில் விழுந்துவிடும் என்று சொன்னால் ஒட்டுமொத்த உலக மக்களுடைய வாழ்க்கையும் அது பாழ்படுத்திவிடும். அப்படி என்றால் அது எவன் அதை உணவாக சாப்பிடுவானோ அவனுடைய நிலை எப்படி இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கின்றார்கள். நரகம் என்பது கொடுமையானது, நரகம் என்பது கொடூரமானது. நரகவாதிகள் நரகத்தில் எப்படியெல்லாம் புலம்புவார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் நமக்கு திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அந்த புலம்பல்களிலிருந்து நமக்கு பல்வேறு பாடங்களும் இருக்கிறது. நரகவாதிகள் நரகத்தில் புலம்புகிறார்கள் அல்லவா, அவர்கள் புலம்பக்கூடிய அந்த வாசகங்களை நாம் சிந்தித்து பார்த்தாலே நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்குரிய படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், நரகவாதிகளை அவருடைய முகங்களை நரக நெருப்பில் போட்டு புரட்டுகின்ற அந்த நாளில், யௌம துகல்லபு உஜூஹும் ஃபின்னார், அவருடைய முகங்கள் நரகத்தில் புரட்டப்படக்கூடிய அந்நாளில் அவர்கள் கூறுவ யகூலூன் யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ் வ அத்தஅன ரசூலா, நாங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகவாதிகளை நரகத்தில் புரட்டக்கூடிய நாளில் அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? நாங்கள் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. அவர் சொல்வார்கள், காலூ ரப்பனா இன்னா அத்தஅனா சாதத்தனா வ குபரானா, இறைவா நாங்கள் உலகில் வாழும் பொழுது எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டோம்.
மார்க்கத்துக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த வழிமுறைகளை சொன்னார்களோ அவற்றுக்கு மாற்றமாக எங்களுடைய தலைவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய பெரியவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஊர் மக்கள் சொன்னார்கள், எங்களுடைய குடும்பத்தினர் சொன்னார்கள் என்றெல்லாம் நாங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅலல்லூன சபீலா, இறைவா அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள். ரப்பனா ஆத்திஹிம் ضعفين من العذاب வல்அன்ஹும் லஅனன் கபீரா, இறைவா நீ அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடுப்பாயாக, அவர்களை பெரும் சாபத்தால் சபிப்பாயாக என்று நரகவாதிகளின் புலம்பலை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நரகத்தில் போய் நரகவாதிகள் புலம்புகிறார் அல்லவா? அப்படி என்றால் அவர்கள் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டிருந்தால், குர்ஆன் சொன்ன அடிப்படை தங்களுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தால் நரகத்திலே அங்கே புலம்பக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. இந்த கடுமையான வெப்பத்திலிருந்து, இந்த கடுமையான வெப்பத்தினுடைய கொடுமையை நாம் அனுபவிக்கும் பொழுது நாம் நரகத்திற்கு அஞ்சக்கூடிய மக்களாக இருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் நம்முடைய வாழ்வை நாம் அமைத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் நாம் நரகத்திலிருந்து தப்பிக்கக்கூடிய மக்களாக ஆகிவிடுவோம். மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கடுமையான அந்த நரகத்துடைய வேதனையை காணக்கூடிய நாளிலே இந்த உலகத்தில் யாரெல்லாம் மார்க்கத்துக்கு மாற்றமான தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் தொண்டர்களை விட்டு மறுமை நாளில் ஓடுவார்கள். இந்த உலகத்தில் சாதாரண அரசியலுக்காக எவ்வளவு இணை வைக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை பார்க்கிறோம். அவரை பெரிய தலைவராக நினைக்கின்றார். அல்ப உலக வாழ்க்கைக்காக நாளைய பாரதமே, இன்றைய இந்தியாவே, எதிர்காலமே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவரே என்றெல்லாம் அற்ப உலக லாபத்திற்காக மிகப்பெரிய இணைவைப்பு காரியங்களை எல்லாம் அரசியல் என்ற பெயரில் இந்த தலைவர்களுக்காக செய்யக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். மறுமை நாளில் தலைவர்கள் காப்பாற்றுவார்களா? அல்லாஹ் கூறுகின்றான், தபர்ர அல்லதீன துபிஉ மினல்லதீன தபஉ வரவுல் அஸாப். மறுமை நாளில் தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் யாரை இவர்கள் பின்பற்றினார்களோ பின்பற்றப்பட்ட மக்கள் எல்லாம் பின்பற்றியவர்களை விட்டு ஓடுவார்கள். வரவுல் அஸாப், வேதனையை 2 சாதாரும் கண் முன்னால் பார்ப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ்ட்ட போய் இந்த உலகத்தின் தலைவர்களை நம்பி வாழ்ந்து மார்க்கத்துக்கு மாற்றமாக நடந்து மறுமையில் நரகவாதிகளாக மாறிவிட்ட மக்கள் எல்லாம் அல்லாஹ்விடம் போய் கெஞ்சுவார்கள், இறைவா லவ் அன்ன லனா கர்ரத்தன் ஃபனதபர்ர மின்ஹும் கமா தபர்ரவு மின்னா, இறைவா எங்களுக்கு மீண்டும் ஒரே ஒரு வாய்ப்பு உலகத்திற்கு செல்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்து விடு. நாங்கள் யாரையெல்லாம் உலகத்தில் நம்பி இருந்தோமோ அவர்கள் இன்றைக்கு எங்களை கைவிட்டு விட்டார்களே, நாங்கள் உலகத்திற்கு சென்று அவர்களை விட்டு நாங்கள் விலகி விடுவோம். நம்முடைய மார்க்கத்தில் 2வது ஜென்மம் 3வது ஜென்மம் அப்படிதான் 7 ஜென்மம் என்று இருக்கிறதா? அப்படி கிடையாது. மரணம் எந்த வினாடி யாருக்கு வரும் என்று யாரும் சொல்ல முடியாது. இப்பொழுது நம்மோடு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். தொழுது முடித்து போனவுடன் யாருக்கு மரணம் என்பது யாருக்கு தெரியும்? நாளை யார் இருப்பார், நாளை மறுநாள் யார் இருப்பார், என்றைக்கு நாம் மரணிப்போம் என்பது யாருக்காவது அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்ல முடியுமா? வமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்தின் தமூத், எந்த ஒரு மனிதனும் அவன் எங்கே மரணிப்பான் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் போய் கெஞ்சுவாங்க, இறைவா நாங்கள் உலகத்துக்கு போய் நாங்கள் சரியாக வாழ்ந்து விடுவோம். அல்லாஹ் சொல்வான், கதாலிக யுரீஹுமுல்லாஹு அமாலஹும் ஹஸராத்தின் அலைஹிம், அவர்கள் செய்த செயல்களை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் நஷ்டமாக காட்டுவான். வமாஹும் பிஹாரிஜீன மினன் நார், அவர்கள் ஒருபோதும் நரகத்தை விட்டு தப்பிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலக வாழ்க்கை நாம் அல்லாஹ் ரசூல் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து மரணித்தால் மட்டும்தான் நாம் மறுமையில் தப்பிக்க முடியும் என்பதை நரகவாதிகளுடைய அந்த புலம்பல் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த உலகத்தில் குடும்பம், செல்வம், பிள்ளைகள், மனைவி மக்கள், இவர்களுக்காகவெல்லாம் மார்க்கத்தை விட்டுவிடக்கூடிய அதிகமான மக்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், இன்னஹும் யரவுனஹு பஈதா, அந்த கியாமத் நாளை, மறுமை நாளை உயிரோடு வாழக்கூடிய மனிதர்கள் மிக தூரமாக காண்கிறார்கள். அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றார்,
வனராஹு கரீபா, நாம் அதை அருகில் காண்கிறோம். மனிதர்களின் பார்வைக்கு அது எங்கோ இருக்கிறது மறுமை நாள். இறைவனின் பார்வையில் அது அருகில் இருக்கிறது. அந்த நாளிலே அல்லாஹ் சொல்கின்றான், யவத்துல் முஜ்ரிம் வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு நண்பனை பற்றி விசாரிக்க மாட்டார்கள். இந்த உலகத்தில் நட்புக்காண்டி மார்க்கத்தை விடக்கூடிய மக்களை பார்க்கிறோமா இல்லையா? நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய கொள்கையில் இருக்கிறான். நம்ம யாரோடு நெருங்கி பழகிறோமோ, யாரோடு நம்முடைய இன்ப துன்பங்களை லாப நஷ்டங்களை பகிர்ந்து கொள்கிறோமோ, அவருடைய கொள்கை தாக்கம் நம்மிடம் ஏற்படும். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அது மரு அலா தீனி ஹலீலி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனின் கொள்கையில் இருக்கின்றான். உங்களில் ஒருவர் யாரோடு நட்பு கொள்கிறீர் என்பதை நீங்கள் உற்று கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் நெருங்கி பழகக்கூடியவர் ஒரு நாத்திய சிந்தனைவாதியாக இருந்தால் அந்த தாக்கம் நம்மை ஏற்படும். நாம் நெருங்கி பழகக்கூடிய தொழுகையற்றவராக இருந்தால் அதனுடைய தாக்கம் நம்மில் ஏற்படும். நாம் நெருங்கி பழகக்கூடியவர் துனியாவாதியாக இருந்தால் அதனுடைய தாக்கம் நம்மில் ஏற்படும். 5 வேளை தொழுகைக்கு வந்தால் என்னப்பா தொழுதுகிட்டு இருக்கிற, புள்ள குட்டிகளை கவனி, வியாபாரத்தை கவனி. 5 வேளை பள்ளியாசல போய் தொழுதா நம்ம சம்பாதிக்க முடியுமா, பிழைக்க முடியுமா? இந்த மாதிரி நண்பர் கூட இருந்தால் நமக்கும் சிந்தனை ஏற்படும், நண்பனுடைய தாக்கம் ஏற்படும். அதான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், அல்லாஹ் கூறுகின்றான், மறுமை நாளில் அநியாயக்காரன் தன்னுடைய கைகளை கடிப்பான், விரல்களை கடிப்பான். விரல்களை கடித்துக் கொண்டு சொல்வான், எனக்கு நான் இறை தூதரோடு என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டுமே, இறை தூதர் சொன்ன அடிப்படையில் நான் வாழ்ந்திருக்க வேண்டுமே. யா வைலத்தி லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, எனக்கு ஏற்பட்ட நாசமே, கேடு, இன்னாரை நான் உற்ற நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. நாம் இந்த உலகத்தில் எந்த நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, எந்த நட்புக்காக மார்க்கத்தை நாம் விடுகின்றோமோ, அந்த நட்பு மறுமையில் பயனளிக்குமா என்றால் பயனளிக்காது. அவன் கதறுவான், லம் அத்தகிது ஃபுலானன் ஹலீலா, இன்னாரை நான் உற்ற நண்பனாக எடுக்காமல் இருந்திருக்க வேண்டுமே. லக்கத் அலல்லனி அனி திக்ரி பஅத இத் ஜானி, என்னிடம் அல்லாஹ்வுடைய அறிவுரை வந்த பிறகு இந்த கேடுகெட்ட நண்பன் என்னை வழிகெடுத்து விட்டானே. அப்பதான் இளையச்சத்திற்காக நட்பு கொண்டாலே தவிர, கொள்கைக்காக உறவு கொண்டாலே தவிர வேறு எந்த உறவும் மறுமையில் பயனளிக்காது. அதான் அல்லாஹ் கூறுகின்றான், வலா யஸ்அல் ஹமீமுன் ஹமீமா, எந்த நண்பனும் இன்னொரு என்னுடைய இந்த நரக வேதனைக்கு பகரமாக நரகத்தில் போட்டாவது, ஈடாக கொடுத்தாவது, என்னுடைய மனைவியை ஈடாக கொடுத்தாவது, என்னை அரவணைத்து வாழ்ந்த குடும்பம். இந்த உலகத்தில் குடும்பத்துக்காண்டி எத்தனை பேர் மார்க்கத்துக்கு மாற்றமாக பேசுவார்கள், மார்க்கத்துக்கு மாற்றமாக நடப்பார்கள். என்னை அரவணைத்து வாழ்ந்த குடும்பத்தை நரகத்தில் போடு. ஏன்? குற்றவாளி நினைப்பான், நரகத்தை பார்த்தவுடன் உலகத்தில் உள்ள அனைவரையும் எனக்கு பகரமாக நரகத்தில் போட்டுவிடு, என்னை மட்டும் காப்பாற்று என்று அவன் நினைப்பான். அல்லாஹ் சொல்லினான், கல்லா, அப்படி நடக்காது. இந்த உலகத்தில் எல்லாம் வீணாகி விட்டு அங்கே போய் என் பிள்ளையை போடு, மனைவியை போடு, வாப்பாவை போடு, உம்மாவை போடு, குடும்பத்தை நரகத்தில் போடு, உலகத்தில் உள்ள எல்லாரையும் போடு, என்னை மட்டும் காப்பாத்து அப்படின்னா தப்பிச்சு விடுதாம. கல்லா இன்னஹா லலா நஸ்ஸாஅத்தன் லிஷ்ஷவா, அந்த நரகம் என்பது கொழுந்து விட்டறியக்கூடியது, அது தோலை முறித்து விடக்கூடியது, அப்படியே பொசுக்கி விடக்கூடியது. ததுஉ மன் அத்பர வ தவல்லா, இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவனெல்லாம் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து புறங்காட்டி சென்றானோ அவனை எல்லாம் நரகம் அழைக்கும். செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அதையே கணக்கிட்டு கொண்டு வாழ்ந்தானே அவனை நரகம் அழைக்கும் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அங்கே சொந்த பந்தம் காப்பாற்றாது. பதவி காப்பாற்றி விடுமா? படைபலம் காப்பாற்றி விடுமா? அல்லாஹ் சொல்கின்றான், எவனுடைய செயல்களின் ஏடு அவனுடைய இடக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ, வலக்கரத்தில் கிடைச்சிட்டா அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரிசல்ட் வந்து 10ஆம் கிளாஸ் ரிசல்ட்டு 400, 300, 480. அப்பா, தாய் பெற்றோர்களுக்கு சந்தோஷம், பிள்ளைகளுக்கு சந்தோஷம். இந்த உலகத்தில் இது அற்பமான சந்தோஷம். எத்தனையோ பேர் அதிகமான மதிப்பெண் எடுத்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து விட்டார்களா?
இருந்தாலும் நான் மதிப்பெண் எடுப்பை தவறுக்காக சொல்லவில்லை. இந்த உலகத்தில் ஒரு ரிசல்ட் வந்தவொடனே எவ்வளோ சந்தோஷம். மறுமை நாளில் அம்மாமன் ஊத்திய கிதாபஹு பி யமீனி, யாருடைய செயலில் ஏடு அவனுடைய வலக்கரத்தில் கொடுக்கப்படுகிறதோ அவன் சொல்வான், ஹாவு முக்ரவு கிதாபியா, எல்லாரும் வாங்க வாங்க என்னுடைய ஏட்டை படித்து பாருங்கள். நான் உலகத்தில் இறைவனுக்காக எப்படியெல்லாம் வாழ்ந்தேன், எப்படியெல்லாம் தியாகம் செய்தேன், நான் செய்த தியாகத்திற்குரிய கூலியை அடைந்து விட்டேன் என்று அவன் கூறுவான். அம்மாமன் ஊத்திய கிதாபஹு ஃபி ஷிமாலி, எவனுடைய செயல்களின் ஏடு அவனுடைய இடக்கரத்தில் கொடுக்கப்பட்டு விட்டதோ அவன் சொல்வான், யா லைத்தனி லம் மூத்த கிதாபியா, எனக்கு இந்த ஏடு தரப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே. யா லைத்தன மூத்த கிதாபியா வலம் அதிரிமா ஹிசாபியா, கேள்வி கணக்கென்றால் என்னவென்றே சிந்திக்காமல் வாழ்ந்து விட்டேனே. மரணம் என்று ஒன்று இருக்கிறது, அது நம்மை வந்தடையும், படைத்த இறைவனிடம் கொண்டு செல்லப்படுவோம். நாம் வாழ்ந்த ஒவ்வொரு வாழ்வை பற்றியும் இறைவன் விசாரிப்பான், கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை நான் சிந்திக்காமல் வாழ்ந்து விட்டேனே. யா லைத்தனி கானத்தில் காவையா, அவன் சொல்வான், நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்தேனே, அப்படியே இருந்திருக்க வேண்டுமே. நான் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகுதானே அல்லாஹ் நம்மை உயிர்ப்பிக்கின்றான். நான் மண்ணோடு மண்ணாக ஒன்றுமில்லாமல் இருந்தேனே, அப்படியே இருந்திருக்க வேண்டுமே. அப்பொழுதுதான் மறுமையில் சொல்வான், மா அக்னா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, என்னுடைய செல்வம் என்னை காப்பாற்றவில்லையே, என்னுடைய அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு அழிந்து போய்விட்டதே. அப்பொழுதுதான் சொல்லப்படும் அல்லாஹ்விடமிருந்து, அவனை பிடியுங்கள், அவனை கட்டுங்கள், அவனை நரகத்திலே கரையுங்கள். சும்மஃபி சில்சிலத்தின் தருஹா 70 திராஅன் ஃபஸ்லுகு, அவனை 70 முழ சங்கிலியால் கட்டி அவனை நரகத்தில் கரையுங்கள். இன்னஹு லா யூமினு பில்லாஹில் அஸீம், மகத்தான அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் அல்லவா வாழ்ந்தான். வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், ஏழைகளுக்கு உணவளிக்குமாறு அவன் இந்த உலகத்திலே தூண்டவில்லை, நற்காரியங்களை தூண்டவில்லை, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாமல் வாழ்ந்தான். மறுமை நாளில் அவனுக்கு யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடுமையான வெப்பம் என்பது நரகத்தை நமக்கு நினைவுபடுத்தும் என்றால், நரகம் எவ்வளவு கொடுமையானது என்பதை நம்முடைய ஆழ் மனதில் நாம் திருமறை குர்ஆன் மூலமாகவும் நபிமொழிகள் மூலமாக நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய காலகட்டங்கள் விரைவாக கடந்து போய்விடும். யாரும் இந்த உலகில் நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோமோ அந்த நல்லறங்கள் தான், நன்மை செயல்கள் தான் நம்மை மறுமையில் காப்பாற்றும். அங்கே காசோ பணமோ உறவோ எதுவும் அங்கே பயனளிக்காது என்பதை இந்த கடுமையான வெப்பத்தின் மூலமாக நாம் பாடம் படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகவாதிகளின் புலம்பலை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை நாம் இரண்டாவது உரையில் சுருக்கமாக காண்போம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றான், சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன அனில் முஜ்ரிமூன், அவர்கள் நரகவாதிகளை பற்றி சொர்க்கத்தில் விசாரிப்பார்கள். அப்பொழுது நரகவாசிகளை கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபி சஃகர், உங்களை இந்த சக்கர் என்ற கொடும் நரகத்திலே உங்களை தள்ளியது எது அப்படின்னு கேட்பாங்க. சக்கர் என்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் அந்த நரகத்தை சொல்லி காட்டுகின்றான். சௌஸ்லீஹி சக்கர், பெரும் பாவிகளை நான் சக்கர் என்ற நரகத்தில் கரிப்பேன். ஒமா அதிராக்கமா சக்கர், சக்கர் என்றால் என்னவென்று தெரியுமா? லா துபுகி வலா கதர், அது எதையும் மிச்சம் வைக்காது, எதையும் விட்டும் வைக்காது. எதையும் மிச்சம் வைக்காது, எதையும் விட்டும் வைக்காது. அது விழுந்து விட்டால் கரித்து எரித்து விடும். அதிலிருந்து எவனும் தப்பித்து ஓடிவிடவும் முடியாது. அவ்வளவு கொடூரமானது சக்கர் என்ற அந்த கொடுமையான நரகம். அப்போ அந்த நரகவாதிகள் கேட்கப்படும், நரகத்துக்கு போட்டால் சக்கர் நரகம் கரிச்சிடும், திரும்ப அல்லாஹ் உயிரை கொடுத்துருவான். அல்லாஹ் யமூத்தன ஃபீஹா வலா யஹ்யா,
நரகத்திலே சாகவும் மாட்டார்கள், வாழவும் மாட்டார்கள். சாவான் திரும்ப உயிர், சாவான் உயிர், செத்து செத்து பிழைக்கக்கூடிய கொடுமையான வாழ்க்கை தான் நரக வாழ்க்கை. அப்போ மா சலகக்கும் ஃபீ சஃபர், உங்களை நரகத்தில் தள்ளியது எது அப்படி சொல்வார்கள். லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை. இந்த உலகத்தில் சரியாக 5 கால தொழுகையை தொழுதால் நரகத்தில் புலம்ப வேண்டிய நிலை இல்லை. லம் நகு மினல் முஸல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவில்லை. குன்னா நகூலு மஅல் காயிமீன், நாங்கள் வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தோரோடு நாங்கள் கிடந்தோம். சீட்டாட்டமா கொண்டாட்டமா என்னென்ன பாவமான காரியங்கள் இருக்கிறதோ, வீணான காரியங்கள் இருக்கிறதோ, அதெல்லாம் நாங்கள் மூழ்கி கிடந்தோம். ஹத்தா அத்தாங்கள் யகீன், சாகின்றவரை அப்படித்தான் இருந்தோம், சாகின்றவரை. அப்போ இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ் இறைவன் காட்டிய வழிமுறைகளை, இறை தூதர் காட்டிய வழிமுறைகளை மறந்து வாழ்ந்தால் அங்கே நாம் கொடுமையான நரகத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இத்தகி நார வலோ பிஷக்கி தம்பரா, பேரித்தம்பழத்தின் எதுவுமே இல்லை என்றால் பேரித்தம்பழத்தின் ஒரு துண்டையேனும் தர்மம் செய்தாவது நரகத்தை விட்டும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, நரகத்தை நாம் சாதாரணமாக எடை போட்டுவிடக்கூடாது. இந்த உலகத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் நரகத்தை விட்டு நாம் தற்காத்து கொள்ள முடியும். இறுதியாக ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் செய்து என்னுடைய உரைக்கு நான் நிறைவு செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலம் முதல் நம்முடைய நாட்டினுடைய பிரதமர், இதுவரை இந்தியாவில் பிரதமராக இருந்தவர்கள் இவரை போன்று தரம் தாழ்ந்து அளவில் யாரும் பேசியதில்லை. முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்தை பேசுவதன் மூலம் பெரும்பான்மை சமுதாயத்தை நாம் ஒன்று திரட்டி வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்ற அடிப்படையில் முழுக்க முழுக்க பேச்சு. இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நாட்டை உருவாக்கியதில் நமக்கும் பங்கு இருக்கிறது. நாட்டில் நாம் 25 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். நாமும் நாட்டுடைய மக்கள், நமக்கும் இடஒதுக்கீட்டில் வேலை வாய்ப்பில் உரிமை இருக்கிறது, நமக்கும் அரசியல் அதிகாரத்தில் உரிமை இருக்கிறது, எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் எப்படி பேசுகிறார்கள் இவர்கள்? காங்கிரஸ் வந்துவிட்டால் இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் பிடிங்கி முஸ்லீம்களும் கொடுத்து விடுவார்கள். இந்து சமுதாய பெரும்பான்மை மக்களுக்கு மத்தியில் பொய்யான பரப்புரை செய்து முஸ்லீம்களை பற்றி ஒரு வெறுப்புணர்வு. இந்திய கிரிக்கெட் டீமில் முழுக்க முழுக்க முஸ்லீம்களையாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. எவ்வளவு கேவலமான கேடு கெட்ட ஒரு முக்கிய பதவியில் இருப்பவர் எல்லா மக்களையும் தன் மக்களாக பார்க்க வேண்டும் என்ற வரம்பை தாண்டி பேசக்கூடிய பேச்சை பார்க்கிறேன். இப்படி பேசி வெற்றி கிடைத்து விடும் என்றால், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், வெற்றி கிடைத்து விடும் என்றால் இவர்கள் இத்தோடு நிற்க மாட்டார்கள். பிரதமர் பதவியில் இருப்பவரை இவ்வளவு வெளிப்படையாக பேசுபவர் அடுத்து இன்னும் படு மோசமாக பேசுவார்கள், கீழ்மட்ட தலைவர்கள் பேசுவார்கள். இப்படி பேசினால்தான் வெற்றி கிடைக்கும் என்று உணர்ந்து விட்டால் நமக்கு எதிராக எந்த விதமான நிலைக்கும் செல்வார்கள். நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படையில் ஈமானை உறுதிமிக்கவர்களாக இருந்தால் எவ்வளவு பெரிய சோதனை வந்தால் அல்லாஹ் காப்பாற்றுவான். அது ஒரு புறம் என்றாலும் இது போன்ற ஒரு தரம் தாழ்ந்த ஒரு பிரச்சாரத்தை பிரதமர் பதவியில் இருப்பை செய்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை இதுவரைக்கும் நாடு கண்டது இல்லை. அந்த பதவியில் இருந்து கொண்டு இவ்வளவு தரம் தாழ்ந்து 3ஆம் தர பேச்சாளரை போன்று பேசியவர்கள் யாரும் இல்லை. இந்த இந்தியாவினுடைய ஜனநாயக கட்டமைப்பை, பன்முகத்தன்மையை சதிக்கக்கூடிய இந்த பரப்புரைகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வகையிலே நம்முடைய ஜமாத்தின் இளைஞர்கள் மூலமாக, இணையதளத்தை பயன்படுத்தக்கூடியவர் மூலமாக இன்று இரவு 7 மணி முதல் 10 மணி வரை பிரதமருடைய இந்த பேச்சை, ஜனநாயக மாண்பை சிதைக்கக்கூடிய இந்த பேச்சுக்களை கண்டித்து மிக பெரும் தள இணையதள பரப்புரை மேற்கொள்ளப்படவிருக்கிறது. எனவே அந்த தளத்திலே பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த பரப்புரையிலே கலந்து கொண்டு நம்முடைய செய்தியை உலகளாவிய அளவில் கொண்டு செல்வதற்கு துணை செய்யுமாறு வேண்டிக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நாட்டிலே நாம் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாழ்வை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற்ற மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்க்கால் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.